குலதெய்வ கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிப்போச்சுன்னும்போது, சரி சித்திரக்கனிக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேங்க. சடனா பிளான் பண்ணதுதாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சு எல்லாம் கிளம்புறதுக்கே டைம் சரியா போச்சுங்க. அப்படி இருந்தும் 10:00 மேல ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேற செய்ய முடியலன்னு சொல்லிட்டு, அப்படியே கிளம்பிட்டேங்க. கம்மங்கூழ் மட்டும் கொஞ்சம் வீட்ல இருந்துச்சு செஞ்சு குடிச்சுட்டு. அதுக்கப்புறம் போற வழியிலேயே ஒரு கோயில்ல வேற தக்காளி சாப்பாடு குடுத்துருந்தாங்கங்க. சரி நம்ம தக்காளி சாப்பாடு பார்த்தா எகிறி குதிச்சுருவோமாச்சேன்னு சொல்லிட்டு கார பார்க் பண்றதுக்குள்ள அங்க போய் பார்த்தா தக்காளி சாப்பாடு தீந்துருச்சுங்க. வெறும் பொங்கல் மட்டும் தான் குடுத்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு 12:30 காட்டாவே லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில இப்ப புதுசா பல்லடம் டூ காங்கேயம் ரூட்ல ஒரு ஆனந்த விலாஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. வெளியில இருந்து பார்க்கறக்கே அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் வச்சு புதுசா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோங்க. போய் பார்த்தா உள்ள சூப்பரா டைனிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுட்டும் சூப்பரா இருந்துச்சு. அஃபோர்டபுள் பிரைஸு. நல்லா கிளாஸியா நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் அங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கெஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்கங்க. அங்க போய் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படி எப்படியோ கோயில் ரீச் ஆயிட்டுங்க. போய் சாமிக்கு தேங்காய் பழம், மாலைலாம் வாங்கிட்டு, அங்க போய் இப்படி பிளேட்ல வச்சு தாங்க சாமிக்கு குடுக்கணும். நம்ம கோயில் வந்து கீரனூர்ல இருக்குதுங்க. செல்வநாயகி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு. போய் நல்லா சாமி தரிசனமெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு, அப்புறம் ஒரு 3:00 மாரி கிளம்பிட்டோங்க. ஆனா வெயில் தாங்க பயங்கரமா அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால கோயிலே சுத்தி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. எப்படியோ டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துட்டோம். நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி முன்னாடி நின்னு ஃபோட்டோ எடுக்கலன்னா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு, நம்ம குதிரை கிட்ட நின்னு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க.